விஜயால இம்பேக்ட் கிரியேட் ஆகல அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாமே பண்றாங்க. தேர்தல் முடிஞ்சிச்சு, ஓட்டு எண்ணிக்கை வரப்போகுது. அது வரைக்குமாவது இவங்க ஏன் அமைதியா இருக்க மாட்டாங்க? 70 லட்சம் ஓட்டு ஷோ ஷாட்டா வந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அது எஸ்ஐஆர்ன்னு சொல்லி நான் சொல்கிறேன், எஸ்ஐஆரை பற்றி திமுககாரங்க எங்கேயாவது பேசி பார்த்தியா? எஸ்ஐஆரை எதிர்த்தவங்க தானே ஒரு அறிக்கை வாயிலாக இப்போ வரைக்கும் சொல்கிறாங்கல்ல, வேற எல்லா சேனலும் அதை வச்சு பேசுது இல்லை. நான் ஏன் கேட்குறேன், ஏன் அன்னியிலேருந்து திமுக மௌனமாகவே இருக்குது இந்த விஷயத்தில்? 75 திமுக, 75 அதிமுக ஷோ ஷாட்டு. நீதி எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியல. விஜய் இப்படி ஓட்டு வாங்குவான்னு தெரியவே இல்லை. சினிமாக்காரங்களை நம்பி இவ்வளோ ஓட்டு போடுறத மக்கள் இந்த அளவுக்கு எழுச்சி போகிறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் பாருங்க. நேற்று வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு போட்ட திமுகவுக்கும் அதிமுக ஓட்டு போட்டவங்க அறிவாளியாக இருக்கும்போது இன்றைக்கி மாற்றி போட்டால் மட்டும் உங்களுக்கு எப்படி முட்டாளாகிறாங்க? இது என்னுடைய கேள்வி. லீடரை தான் பார்த்து நம்ம ஆளுங்க போடுவாங்க, கட்சியை பார்த்து போடுறது ரொம்ப கம்மி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மக்கள் இந்த இடத்துல மாற்றுக்கு பல வருஷமாக அவங்க முயற்சிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு ஒரு நல்ல லீடர் கிடைக்கும் போது போட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சிகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா சார். இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும், இந்த வாட்டி 22 லட்சம் தான் அதிகமா இருக்கு அப்படின்றாங்களே, இதனால குறைஞ்சுதான் போயிருக்கு, இதெல்லாம் பெரிய விஷயம்னால பேசுறதுக்குன்றாங்களே, உங்களுடைய பார்வை என்ன சார்? 22 லட்சம் ஓட்டு தான் அப்படின்றது எதுக்காக சொல்றாங்க? அது நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. விஜயால இம்பேக்ட் கிரியேட் ஆகல அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லாமே பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா, தேர்தல் முடிஞ்சிச்சு, ஓட்டு எண்ணிக்கை வரப்போகுது. அது வரைக்குமாவது இவங்க ஏன் அமைதியாக இருக்க மாட்டாங்க? இன்னும் ஏன் திமுகக்கும் அதிமுகக்குமா அதிமுக பெருசாக பேசலை. அதாவது தேர்தல் அன்னைக்கு வரைக்கும் அதிமுக சார்பாக பேசின எல்லா யூடியூபுமே இப்போ பொதுவாக வேறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்த ஒருத்தர் டிவிக்கை பற்றி பேசினதே இல்லை. ஆனால் அவர் முதல்ல ஒரு வீடியோ போகிறார், நான் சொன்ன மாதிரி விஜய்க்கு மாதிரி பெரிய மாஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு. அதிர்ஷ்டசாலியாக இருப்பார். அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பார். அப்படி தான் பேசுறது நம்ம பார்க்குறோம். அவங்க யார் சார்பாக என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன நடந்ததுன்னு நமக்கு டீட்டெயில் தெரியும். பட் நம்ம இண்டிவிஜுவல் தாக்குதல் போல். பட் என்னென்னா, முதல்லேருந்து பேசிகிட்டு இருக்கவங்களுக்கும் நடுவில் பேசுகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ மணி சார் பேசுனாரு அப்படின்னா முதல்லேருந்தே பேசுகிறாரு, மற்றவங்களாம் யாருமே பேசுகிறேன். இப்போ திடீர்னு மாறுறாங்க. இதில் நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2016 60 லட்சம் ஓட்டு அதிகமாக இருக்குது. 2021 நான் கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓட்டு அதிகமாக இருக்குது. இப்போ 26 வெறும் 22 லட்சம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பெரிய பெரிய பத்திரிகை, வார பத்திரிகையுடைய செய்தித்தாளில் யூடியூப் சேனலில் கூட அவரு சீனியர் சகுன்ற பேட்டரில் பேசுகிறவர் கூட இந்த கணக்கு தான் சொல்கிறாரு. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ 2016 3லேருந்து 6 மணி வரைக்கும் பதிவான ஓட்டு 13% தான். அதிகம் 11லேருந்து 13% தான் ஓட்டு பதிவாயிருக்கு. அதே 2021 3லேருந்து 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 20+% ஓட்டு பதிவாயிருக்கு. 2021 3லேருந்து 6க்கு கிட்டத்தட்ட 20% மேலே ஏறி இருக்கு. மறுபடியும் 21 வந்தால் 26 வந்தால் 3லேருந்து 6 இது இருக்கிறது மறுபடியும் அதே 13% 15%. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏதோ 5லேருந்து 6 ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நீங்கள் பழைய உள்ளாட்சி தேர்தல் சென்னையெல்லாம் நீ பார்த்துருந்தான்னா கருப்பு பேண்ட்டு சட்டை போட்ட கலவரம்லாம் பார்த்துருப்பேன். அந்த நேரம் 4லேருந்து 5 மணிக்கு மேலே, சிலது மத்தியானம் நடக்கும் சென்னைக்குள்ளெல்லாம் ஊரில். ஸோ ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. நமக்கு சாதகலைன்னா பூத் கேப்சர் பண்ணுறதுக்கு இத்தனை மணி 3 மணிக்குள்ளே உள்ளே பூந்தா கேப்சர் பண்ணுற அடிதடி பிரச்சனைனா. 21 என்னென்னா, அதிமுகவினர்கிட்ட என்ன பேசப்பட்டது அப்படின்னா, அதிமுக கட்சி கூட்டணி ஆட்சி வராது, ஸோ நீ உட்காந்து என்ன பண்ண போகிற, எடப்பாடியில் வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் நாங்கள் தான் அப்படின்னு பேசி பூத்தில் இருக்கிறவங்க பல பேரை வாங்கிட்டாங்க. இருக்கும்போது ஓட்டு அந்த 5லேருந்து 6 மட்டும் 21 5லேருந்து 6 மட்டும் எப்படி 10% ஓட்டு போய் விழுந்தது வித்தின் 1 ஹவரில். இத்தனைக்கு அது கொரோனா காலம். இந்த கொரோனா காலத்தில் எப்படி விழுந்தது? இது நம்பர் 1 பாயிண்ட். சரி, இதுதான் எஸ்ஐஆர் வருது உள்ள பாயிண்ட். சார், எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த டைம் இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அப்போ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தாங்க சார் அந்த லாஸ்ட் 1 ஹவர்? எப்படி புரியல? பேஷண்ட்ஸ் மட்டும் 1 ஹவர்னா எவ்வளோ பேர் அப்போ பேஷண்ட் இருந்தான் சொல்லு? கனிமொழி கூட அப்படிதான் வந்தாங்க. 10%? இல்லை, அவ்வளோ வருமானு எனக்கு டவுட்டு தான். சரி, நீங்கள் அப்படி போட்டால் ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தவன் பர்சன்டேஜ் கணக்கு போட்டுக்கிட்டு தான் நம்ம பண்ணலாம், புரியுதா? ஸோ இது அந்த காலத்தில்
இல்ல. என் பாயிண்ட் என்னன்னா, ஏதோ நடந்திருக்கு. அது இந்த தடவ நடக்கல. நம்பர் 1. அதுல வந்து கிட்டத்தட்ட எனக்கு 10% ஓட்டு வந்து டிஃபரன்ஷியேட் இருக்கு. நீங்க எல்லாம் சொல்ற 22% அப்படின்னா, 22,00,000 அப்படின்னா, அந்த ஒரு 10% நீ கிட்டத்தட்ட 480ல 48,00,000 ஆட் பண்ணு. எவ்வளோ வருது? 70,00,000 ஓட்டு ஏறி இருக்கு. இத ஏன் யாரும் பேச மாட்றாங்க? இந்த 70,00,000 ஓட்டு வந்திருக்குன்ற கணக்கு எங்கேயுமே வரல. அதான் நான் சொல்றது, அவங்க வந்து போட்டிருக்காங்க. முன்னாடியே வந்திருக்கு. அவங்களுக்கு பதில் யாரோ போட்டிருக்காங்க. ஏன்னா நீ 5 மணிக்கு முன்னாடி வரைக்கும்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வரவங்க வந்து வருவாங்க. என் ஓட்டு இல்ல, என் ஓட்டு இல்லன்னு மீடியால பேசப்படும். ஆனா 5 மணிக்கு மேல அது பேச்சு இல்ல. இருக்காது. குறைஞ்சிரும். யாருமே வரமாட்டாங்க. அத சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அது எந்த கட்சி எதுன்றத நமக்கு தெரியல. நம்ம நேரடியாவே நம்ம குற்றச்சாட்டுலாம் அந்த டைம்க்கு யாருக்கு ஃபேவரா இருந்ததுன்றத பார்க்கலாம். அப்போ இந்த தேர்தல்ல எப்படி நடந்திருக்கு? அப்ப நான் அந்த 10% 48,00,000மோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு 22 சேர்ந்தா 70,00,000 ஓட்டு. இது ஏன் எந்த மீடியாவும் பேச மாட்றாங்க? இது ஏன் இந்த அதாவது ஒருத்தன் மேடையில 4 பேர வச்சு டிபேட் வச்சு ஒருத்தன் வாய விடுவாரு. அத வச்சு இன்னொருத்தர்கிட்ட சண்டை இழுக்கிறது. இந்த மாரி சின்ன பாயிண்ட் கிடைச்சா கூட ஊதி ஊதி பெருசாக்குற மீடியாக்கள் 5லேருந்து 6, 10% போலிங் ஆயிருக்கு. 11% போலிங் ஆயிருக்கு. இதுவரைக்கும் நடக்கலன்றத 21ல ஏன் யாருமே பேசல? கேட்டா இது மக்களா எழுச்சியா வந்து போட்டாங்கன்னு நீ எப்படி சொல்லுவ? ஸோ 1. 2வது நியூ வோட்டர்ஸ் 15,00,000 14,00,000 ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் 20,00,000 சொல்றீங்களே. வருஷத்துக்கு 15,00,000 ஓட்டு புதுசு. 18லேருந்து 19 வயசு இருக்கவங்க வருஷா வருஷம் பதிவாகிறவங்க வந்து 14லேருந்து 18,00,000 ஓட்டு வரைக்கும் வருது ஆவரேஜா. கடந்த 5 ஆண்டுல 21க்கு அப்புறம் 5 ஆண்டுக்கு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுவே கிட்டத்தட்ட 60,00,000 ஓட்டு. சரியா? ஆவரேஜ். இந்த 60,00,000 ஓட்டு எங்க? இப்போதான் சரி எம்பிக்கு முடிஞ்சிச்சு. எம்பிலேருந்து 2 ஷெட்யூல் அப்படின்னா 30,00,000 ஓட்டு. இன்னொரு விஷயமும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். போன வருஷம் ஒரு நியூ ஓட்டர்ஸ் வந்திருப்பாங்கல்ல. அது 18 to 19. அவங்க எத்தனை போன வாட்டி எவ்வளோ போல் பண்ணாங்கன்றத ரீசன் இது வரைக்கும் வரல. நம்பர் வரல. அதுக்கு முன்னாடியும் வரல. இந்த வாட்டியும் பெருசா சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி நிறைய பேர் ஓட்டு அதுதான் போட்டு சொல்றேன். அந்த ஓட்டே 30,00,000 ஓட்டு சொல்றேன். ஸோ நான் இந்த இடத்துல 70,00,000 ஓட்டு ஷோ ஷார்ட்டா வந்திருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அது எஸ்ஐஆர்ன்னு சொல்லி நான் சொல்றேன் எஸ்ஐஆரை பத்தி திமுககாரங்க எங்கேயாவது பேசி பார்த்தியா நீ? கிடையாது. ஏன் பேசல? பதிவுல அவங்க போட்டதை நீக்கினவங்களாம் எஸ்ஐஆருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண என்டிஏ கூட்டணியில் இருக்க அதிமுககாரன் வேலையே செய்யல. எல்லா இடத்துலயும் திமுக காரங்க தான் ஃபுல்லா வேலை எப்படி வேலை செஞ்சாங்க? எஸ்ஐஆரை எதிர்த்தவங்க தானே ஒரு அறிக்கை வாயிலாக. இப்போ வரைக்கும் சொல்றாங்கல்ல வேற எல்லா சேனலும் அதை வச்சு பேசுது இல்ல. நான் ஏன் கேட்குறேன், ஏன் அன்னியிலேருந்து திமுக மௌனமாவே இருக்கு இந்த விஷயத்துல? அன்னைக்கு எஸ்ஐஆர் எடுத்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு போலானதுக்கு காரணம் எஸ்ஐஆர் அவங்களே சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா இந்த பசங்க யாரும் தவறி போய் கூட இவருக்கு வந்துடக்கூடாதுன்னு. நான் இன்னைக்கு காலையில ஒரு திமுக கூட்டணி கட்சி யாருக்கிட்ட கேட்டிருக்கேன். அவருக்கு வந்து ரிப்போர்ட் என்ன சொல்றாங்களாம், 75 திமுக 75 அதிமுக ஷோ ஷாட்டு. மீதி எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியல. விஜய் இப்படி ஓட்டு வாங்குவான்னு தெரியவே இல்லை. நீங்க அன்னைக்கே சொன்னீங்க நான் வந்து அதெல்லாம் வரமாட்டான்னு சொன்னேன். 5% 8% தாண்டது ஜாஸ்தின்னு சொன்னேன். ஆனா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எல்லா வீட்லையும் இப்படி வந்து போட்டு அது அவங்க வந்து களத்துல இருக்கவங்க. நான் சொல்ற ஆள் வந்து ஒரு ஒரு ஃபீல்டு ஒர்க். இது ஃபீல்டு ஒர்க்கு தலைவர் பொசிஷன்ல இருக்கிற ஆளு. அவர் சொல்ற ஒரு விஷயம் வந்து இப்படி இருக்கு. ஸோ ஓட்டு அப்ப யாருக்கு விழுந்திருக்கு? விஜய்க்கு விழுந்திருக்கு. இதை நான் ரொம்ப சிம்பிள் கணக்காக தான் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். சரி எனக்கு நம்பராக வர பார்க்குற வரைக்கும் என்னால் இப்போ நம்ம வந்து சார்பாக பேசுகிற மாதிரி ஆகிடும்னா ஆமாம் இவ்வளோ வந்துடும் 2 கோடி 3 கோடி வந்துடும் சொன்னேன்னா அது சார்பு. நான் நம்பர்ஸோ ரியாலிட்டியை பேசணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய புரிதல் பதிவான அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சிம்பிள் கணக்கு சொல்கிறேன். நீ எந்த வீட்டில் போய் கதவு தட்டி கேட்டாலும் இன்னைக்கு வந்து டிவி கேட்க ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய 2.5 கோடி ஓட்டு ரேஷன் கார்டு இருக்குது. சரியா? 50,00,000 ஓட்டு நான் இக்னோர் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து மகளிர் கொடுத்ததுக்காக போச்சு கிச்சு எல்லாம் வச்சுக்கலாம். மீதி 2 கோடி ஓட்டு இருக்குது. அதில் பாதினா கூட 1 கோடி வருது. அதில் 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. அதில் ஒரு வீட்டுக்கு ஒன்றுனா 2 கோடி ஓட்டு. அந்த 2 கோடியை நீ பாதி எடுத்துக்கிட்டா கூட 1 கோடி ஷோ ஷாட். நான் புது ஓட்டர்ஸே சொல்கிறேன். மாற்றத்துக்கு விரும்புகிறவன் கண்டிப்பாக போட்டிருப்போம். நான் நினைக்கிறதில்ல ரொம்ப ஈஸியாக 1 கோடியை தாண்டிட்டாது டிவிக்கு. இது திமுகக்கோ அதிமுகக்கோ ஒரு பயம். இது வந்து இவங்க வந்து இது வரைக்கும் நம்ம சரியான அரசியல் பண்ணலை. இதை வந்து வேற மாதிரி பேசுகிற ஒருத்தரும் இருக்காரு. நான் இன்னொருத்தர்கிட்ட பேசினேன். எந்த அளவுக்கு நம்ம எஜுகேட் பண்ணல பாருங்க. சினிமாக்காரங்களை நம்பி இவ்வளோ ஓட்டு போடுறத மக்கள் இந்த அளவுக்கு எழுச்சி போகிறாங்கன்னா
நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் பாருங்க. இதை நம்ம ஏன் எஜுகேஷன் வழியிலே அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு இல்ல புரியல. அதுதான் அதுக்கு வரேன். ஏன்பா நேத்து வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு போட்ட திமுகவுக்கும் அதிமுக ஓட்டு போட்டவங்க அறிவாளியா இருக்கும்போது, இன்னைக்கு மாத்தி போட்டா மட்டும் உங்களுக்கு எப்படி முட்டாளாகிறாங்க? இது என்னுடைய கேள்வி. 100க்கு 100 உண்மை. ஓகேவா? உங்களுக்கு ஓட்ட இதுதான் அவங்க இது பண்ணும்போது கூட குட்டி கொஞ்சம் ஆன்ஸ்ன்றாங்க, அன்மெச்சூர்டு ஓட்டுன்றாங்க. இது மீடியாக்குள்ள பரப்புறாங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு அதே இதில் எவ்ரி இயர் புது ஓட்டர்ஸ் வராங்க, மாற்றி போடுறாங்க. எல்லாம் உங்களுக்கு போட்டு இந்த வரைக்கும் அவங்க அறிவு சார்ந்த அறிவாளிகளாகவும் சிறந்த வாக்காளராகவும் இருக்கிறவங்க இன்னைக்கு மாற்று விஜய்க்கு போடும்போது எப்படி இப்படி ஆகுறாங்க? அறிவில்லாதவங்களும் தற்கூறிங்களா? பட் நான் பார்க்கறது விஜய் மாதிரியான ஒரு மாஸ் லீடர்ஸ். நான் இதை வந்து இப்போ 24 அண்ணாமலை அவருக்குமே நம்ம பார்த்துருக்கோம். சரியா? கிட்டத்தட்ட பிஜேபி அலைன்ஸ் நீ வரவே வராதுன்னு பிஜேபி அலைன்ஸை 2 கட்சியை வச்சுக்கிட்டு 18% வாங்கி காட்டியிருக்காரு அண்ணாமலை. அப்போ இளைஞர்கள் ஓட்டு யாருக்கு போயிருக்குன்னா அண்ணாமலைக்கு போயிருக்கு. பிஜேபிக்கு போல அண்ணாமலைக்கு போயிருக்கு. அதான் சொல்கிறேன், லீடரை தான் பார்த்து நம்ம ஆளுங்க போடுவாங்க. கட்சியை பார்த்து போடுறது ரொம்ப கம்மி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீ அதிமுக அப்படின்னு கட்சின்னு பார்த்து போடலை, ஜெயலலிதான்ற பிம்பத்தை பார்த்து போட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அப்படின்றத பார்த்து வராங்க. திமுகன்றது இல்லை. இவங்க ஐடியாலஜியெல்லாம் வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் இந்த தேர்தலில் இஸ்லாமியர் ஓட்டு டிவிகேக்கு வரல. எனக்கு தெரிஞ்சு திமுக திமுகவுக்கு தான் போச்சு. அவங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கிறிஸ்தவ ஓட்டு அப்படி இல்லை, வந்து விஜய்க்கு விழுந்திருக்கு. நீ இந்த 8-5% இருக்குல்ல, இதை மட்டும்தான் இவங்களால கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இந்த அரசியல் தேவைப்படுது. மற்றபடி லீடர்ஷிப்பு இது இப்போ ஏன்னா மோடின்னு காமிச்சு இங்கே பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஓட்டு விழுதா? அது ஃபேஸ் வேல்யூ. பிஜேபின்னு காமிச்சு ஓட்டு விழுமா? பிஜேபி நீ காமிச்சா யார் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லாமல் போட்டால் இவ்வளோ ஓட்டு விழாது. ஸோ ஃபேஸ் வேல்யூ தான். அப்போ விஜய் மாதிரியான ஒரு ஃபேஸ் வேல்யூ வரும்போது தான் இவங்களை மாற்றத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி மக்கள் எழுச்சி பண்ணுறாங்க. நான் திடீர்னு காமிஷன் தேவா போய் கட்சி ஆரம்பித்தா யாருனே தெரியாதவனுக்கு எப்படி 3வது வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. 3வது இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு நினைப்பாங்க. வாய்ப்பு இல்லை. ஸோ அதை நம்ம இங்கே பிரேக் பண்ணுறாங்க. மக்கள் இந்த இடத்துல மாற்றுக்கு பல வருஷமாக முயற்சிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு வந்து ஒரு நல்ல லீடர் கிடைக்கும் போது போட்டாங்கன்றா நம்ம பார்க்கணும். இந்த டைமில் அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, தற்குறிகள், அறிவில்லாதவர்கள், எந்த அளவுக்கு முட்டாள்கள் எப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுமோ பண்ணுறான். ஆனால் அதுதான் எனக்கு இருக்கிறதுல ரொம்ப காண்டாகிற விஷயம், ரொம்ப தவறான விஷயம். உனக்கு ஓட்டு போட்ட வரைக்கும் அவன் சரியான அறிவாளியாக இருக்கும்போது மாற்றி ஓட்டு போட்டவன் முட்டாளாக்க. இன்னைக்கு விஜய் போட்ட பல இளைஞர்கள் அன்னைக்கு திமுக ஓட்டு போட்டவனுங்க. அப்போ அவங்க தற்கூறி இல்லை, நீ முட்டாள் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 40 வயசு வரைக்கும் இருக்க ஓட்டு மேக்ஸிமம் கன்சல்டேட் ஆகிருக்கு டிவிக்கு. இவங்க கடந்த 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட 8 தேர்தல் சந்திச்சிருக்காங்க. புரியுதா? 8 தேர்தல் சந்திச்சவன் உனக்கு தானே போட்டான். அப்போ எப்படி அவன் அறிவாளியாக இருந்து இன்னைக்கு எப்படி அவன் முட்டாளாகிறான்? நேற்று வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர்ன்ற பேரில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார் தெரியுமா, ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்க, ஐடி கம்பெனி திமுக கொண்டு வந்தது, அவங்க போட்ட சோறு அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமா இல்லையா சார் இதெல்லாம் பேச? அதான் இவனுக்கு கதை சொல்கிறேன். அந்த ஆள் பேசுறதில்ல நான் பார்க்குறேன். அவருக்கு மரியாதை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மற்ற மக்களையே மரியாதை இல்லாமல் பேசும்போது, இழிவாக பேசும்போது நம்ம அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னன்னா அந்த மனுஷன் பேசுறதில்ல பார்க்கும்போது, உங்கள் அப்பா டாக்டரா, உன் தாத்தன் டாக்டர், நீ உன் அப்பன் டாக்டரா? நான் சரி அதை விட்டுடு. இப்போ கலைஞரோடைய அப்பன் டாக்டரா, சாரி ஸ்டாலினோட அப்பன் டாக்டரா, இல்லை உதயநிதியோடைய அப்பன் டாக்டரா? நீ சொம்பு தூக்குறல்ல, அவங்களோட டாக்டரா, இன்ஜினியரா? அவங்க என்ன படிச்சாங்க? அன்னைக்கு என்ன இருந்துச்சோ கலைஞரோ கலாச்சாரமோ அதுதான் படித்தாங்க. அப்படி நீ படிக்க வைக்கிறதுக்கு முதல்ல ஸ்கூலுக்கு போனடா. அந்த ஸ்கூலுக்கு போனதை காமராஜரோ எம்ஜிஆர் பண்ண வேலை. இதில் நீ எங்கேருந்துடா கிரெடிட் எடுக்கிற? நீ எந்த கட்சிக்காக நீ பேசுகிற? புரியுதா? உனக்கு ஏதாவது மனசாட்சி, நீ திங்கிற சோறு உனக்கு ஜீர்ணிக்குமா? முதல்ல நீ மற்றவனை கேட்குற ஐடி வேலை போனால் ஏதாவது அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி பேசுவானா? உன் அறிவு எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்குன்றது இதுல இருந்து சார்பு பேசலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு சார்பு இருக்கு. அதுக்கு ஊர்ல இருக்கிறவன் என்ன ஐடி கம்பெனி கொண்டு வந்துட்டா, டே அதுக்கு தான்டா உனக்கு அந்த வருஷம் ஆட்சிக்கு போட்டோம். உனக்கு அந்த 5 வருஷம் கொடுத்தது, நீ அந்த 5 வருஷம் ஏதாவது செய்யணும்னு தான். அதை நீ செஞ்சிருக்க, நான் செய்யறேன். நீ தான் வெங்காயம் இன்னைக்கு வந்து என்ன கேள்வி கேட்டுருக்க? ஏதோ அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்த மாதிரி. உனக்கு கொடுக்குற காசுக்கோ நீ வாங்குற செயலுக்கோ நீ வந்து என்ன வேணா நடத்திக்கோ. அதுக்காக ஊர்ல இருக்கவங்கலாம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதாவது அவரு வயிற்ற வரப்படுறதுக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணி பேசிட்டாரு. அடுத்தவங்க வயிற்ற வந்து காய போட்டுக்கணும். ஆமா சரி, நான் கேட்கறேன், போன 5 வருஷத்துல என்னப்பா பண்ணிட்டீங்க? நீ பழைய ஐடி கதையை பேசுற. போன 5 வருஷம் என்ன பண்ணியிருக்க? அதுக்கு முந்தின 5 வருஷம் என்ன நடந்திருக்கு? சும்மா எதை பேசணும்னு நீ அதே கதை தான். அப்போ 2G கேஸ் மேட்டர் பஞ்சாயத்துன்னு போச்சு. அப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களாம் 2Gக்கு மாற்றி போடணும்னா ஒத்துக்கிறியா? நீ என்ன லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறீங்க? 2G பிரச்சனை உண்டு தானே.
அந்த பிறகு ஃபோன் யூஸ் பண்றவங்களாம் உனக்கு மாற்றி தானே போடணும். கண்டிப்பா. அப்படிதானே உன் உன் கருத்து கணக்குப்படி பிரகாரம் பார்த்தா. கணக்கு பிறகு பார்த்தா அதுதானே. என்னடா லாஜிக்? அப்போ ஃபோன் வச்சிருக்க எல்லாரும் நாங்க வந்து மாத்தி போட்டுட்டா உனக்கு ஓகேவா? அப்போ திருப்பி உனக்கு ஓட்டு போட்டா அறிவாளியும், உனக்கு ஓட்டு போடலன்னா முட்டாளுன்னு நீ எப்படிடா சொல்வ? இப்படிப்பட்ட ஆளுங்க தான் உண்மையான முட்டாள், உண்மையான தற்கூறிங்க. முட்டாள் தற்குறிலாம்ப்பா எல்லாம் மத்த மேல இருக்கிறவன் பாத்துக்கிறான். அவ்வளவுதான் கண்டென்ட். ஓகேவா? இதே வாய் வேற எதுக்காக வாடகை விடும்போது வேற மாத்தி பேசுவோம். நம்ம எவ்வளவு பேரை பார்க்கல, மாத்தி பேசுற வாயை பார்க்கல. தொடர்ந்து இப்போ பார்த்துக்கிட்டு நம்ம தான் இருக்கோம். அதிர்ஷ்டம்னு சொல்றோம். நான் நேத்து வரைக்கும் என்ன பேசுனாங்க அந்த டேட்டா உள்ள போய் பார்த்தா தெரியும். இந்த புரியுதா? மாதிரி பல பேர் இருக்காங்க சார். நீங்க இப்போ ரீசெண்டா அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க பல பேர் மாறிட்டாங்க. மாறிவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வர கருத்து மிக்ஸ்டு ஒரு ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சுன்னா மாறுறாங்க. அதான் சொல்றேன். நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க இத்தனை நாளான்றது தான். இன்னொரு பதிவு நான் பார்த்தேன். என்னன்னா கே.எஸ். ராதாகிருஷ்ணன் போட்டிருந்தாரு. என்னன்னா நேத்து வரைக்கும் வாயை திறக்காத அந்த கோவன், அந்த இவர் மணிஷன் நினைக்கிறேன். இந்த சேலத்துல ஒருத்தர் இருப்பாரு செயற்பாட்டாளர். அவங்களாம் நாளைக்கு பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. நான் கரெக்டா இருக்கும் சார் இதுக்கப்புறம். கண்டிப்பா வரும். இவங்க வந்து இத்தனை நாளா அது வந்து அமினிஷியால போயிட்டாங்க. சூர்யா ஜோதிகா விட்டுட்டியே. Correct. இவங்கெல்லாம் வந்து மத்தவன் இருக்கும்போது பேசுவானுங்க. இவங்கெல்லாம் வந்து ஊருக்கு வந்து நல்லது செய்றவங்க. கேட்டா ஒரு அகரம் ஒன்ற ஃபவுண்டேஷன் வச்சுட்டு அந்த நல்ல பேருன்னு. அதுக்கே எல்லாத்துலயும் 4 பேர்கிட்ட அவங்க கொடுக்குறதெல்லாம் அங்க பேச்சு. ஸ்கூல் சீட்ஸோ காலேஜ் சீட்ஸோ அவங்கவுங்க முன் வந்து ஃப்ரீயா கொடுக்குறதெல்லாம் தான் இவங்க பேசி வாங்கி தராங்க. நான் அது ஒரு அமைப்பா நடக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ என்னமோ சம்பாதிக்கிற 100 கோடி எடுத்துட்டு வந்து இங்க செலவு பண்ணிட்டு போற மாதிரி நீ பேசுறதுல இல்ல. அதான் சொல்ல ஜோதிகா சொன்ன மாதிரி தான். நான் இது கோவிலுங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அந்த காசு எடுத்து ஹாஸ்பிட்டல் செலவு. நீயும் 4 கார் வச்சு ஓடுறதுக்கு நீ கூட ஆட்டோவில் போ, சைக்கிளில் போ. அந்த காசை தூக்கி இன்னொன்று 100 பேர் படிக்க வைக்கலாம். நீ தான் நான் அக்ரம் ஃபவுண்டேஷன் நடத்துகிறேன், நான் இல்லை. அதில் நீ படிக்க வைக்கலாமே. நீ சொல்கிற அந்த அறிவு சார்ந்து உனக்கு உன் லக்ஸரி தேவை, உன் விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொன்றுத்துக்கு இருக்குது. அதை நீ கிரிட்டிசைஸ் பண்ணுற. இன்னைக்கு வரைக்கும் உன்னால் அதில் நிமிர்ந்து நிற்க முடிஞ்சுதா? சரி, ஒவ்வொரு மதம் சார்புலையோ அவங்களுடைய அதாவது அது என்ன சொல்ல விருப்பமோ மத நம்பிக்கையோ நம்ம இன்னொருத்தர் வந்து குறை சொல்ல கூடாது. அது வேலை கிடையாது. புரியுதா? உன் கருத்து உண்டா இருக்கட்டும். பொது கருத்தாக அதை கொண்டு வரக்கூடாது. நீங்கள் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். நான் இப்படி பண்ணுறேன், நான் இப்படி செய்கிறேன். அவனுக்கு வந்து 4 கார் தேவையில்லை, நான் எல்லாத்தையும் வித்துட்டு நான் ஆட்டோவில் போகிறேன், அந்த கார் காசப்படி கேட்குறேன்னு சொல்லி லாஜிக்கு. ஊரில் இருக்கிறவன்லாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நீ பேசுறதுக்கெல்லாம். அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் தெளிவாக பண்ணியிருக்காரு சார். இது வரைக்கும் ஜோசப் விஜய்னு முத்திரை குத்திட்டு இருந்த ஆளை இன்னைக்கு அவர் சமத்துவ தலைவர் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு மசூதிக்கு போனாரு, அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போனார். இவர் எல்லாத்துக்குமான தலைவராக இருக்காரு. இதுதான் சார் உங்களுக்கு கண்ணை உறுத்துதோன்னு எனக்கு தோணுது. இல்லை, எனக்கு நல்ல விஷயம் தான் இன்னைக்கு போனான்னு. அது தேர்தலுக்கு முன்னாடி போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தேர்தல் முடிஞ்சு போறாரு. பட் அது வேண்டுதல் அங்கே திருச்செந்தூரில் வந்து ஒரு யாகம் இருக்கு. அது வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் பண்ணுவாங்க. பண்ணால் நம்மளுடைய எதிரி விலகி போவாங்க, வெற்றி கூடும், நம்ம எதிரியுடைய பலம் குறையும், எதிரியுடைய பலமும் நமக்கு வந்து கூடுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அது வந்து அது எதுவாக இருந்தாலுமே முன்னாடி போயிருக்கலான்ற. சபரிசனே போயிட்டு வந்தது தானே, ஓப்பன தெரிஞ்சது தானே. சரி, அதனால அது பிரச்சனை இல்லை. சமத்துவன்றது தேர்தல் முன்னாடி நடத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓகே, பெரிய விஷயம் இல்லை. நான் அரசியலுக்காக பண்ணலை, ஓட்டுக்காக பண்ணலைன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதை பிரச்சனை இல்லை. பட் கோவில் போகிறதோ சர்ச்சு போகிறதோ அதை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணால் போதும்னு சொல்கிறேன். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், விஜய்க்கு அப்புறமும் இப்போ இன்ன வரைக்கும் ஒரு அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க சார். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வளர்ந்துடக்கூடாதுன்ற அந்த எண்ணம் இருக்கா அவங்களுக்கு? கண்டிப்பாக. நீ இதுக்கப்புறம் அவதூறு இருக்கிற எம்எல்ஏ எம்பி இப்போ நீ சிம்பிளாக நீ பார்த்துக்கோ. இந்த மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டுன்னு அறிவிச்சாங்க, அது அவங்க பண்ணலைன்னு. அது எப்படி வந்தது? அவங்களும் சொல்லிட்டா யார் போட்டாங்கன்றத நிர்மலும் சொல்கிறாரு. நீ அப்படி பார்க்கும்போது இப்போ ஏன் அது வருது நான் சொல்லட்டா ஏன் வருதுன்னு. நீ அதில் வர ஒரு 30 பேர் தான் மினிஸ்டர்னா அங்கே 80 பேர் மினிஸ்டர் கனவுல இருப்பான். ஓகே, புரியுதா? உள்ள வந்து புகைச்சல் ஒரு ஆகும்போது லிஸ்ட்லனே என் பேர் வைக்கல. அப்பனா நாளைக்கு ஏதோ ஒரு தொங்க சட்டசபை ஏதோ வரும்போது பேரம் பேசும்போது உன் பேர் உனக்கு அமைச்சர் லிஸ்ட்டில் கூட இல்லை, இருந்தாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை, இங்கே வந்தால் உனக்கு 50-100 கோடி ரூபா கிடைக்கும் வந்துருன்னா மாறத்துக்கான வாய்ப்பு அதிகம். இங்கேருந்து அந்த மேனிப்புலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் இதை தான் நான் இப்போ எலெக்ஷன் மேலே சொல்லியிருக்கேன். ஜெயிக்கிறது கூட பெருசு. நான் ஜெயிச்சா ஒரு எம்எல்ஏ சீட்டு மட்டும் ஜெயிக்கட்டும், இல்லைன்னா மொத்தமாக ரூலிங்காக வரட்டும். ஏன் அப்படின்னா கீழே இருக்கவன் எவனையுமே நம்ப முடியாது. நான் 41 சீட்டு விஜயகாந்த் அவர் எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தது. இத்தனைக்கு அருண் பாண்டியனும் உயிர் நண்பன் எங்கே போனார்? சவுந்தரராஜன் ஒருத்தர் உயிர் நண்பன் எங்கே போனார்? பிசி சந்திரகுமார். ஐயோ, அப்படியே
கேப்டனா உயிரை விடுற ஆளு, நான் தவறா சொல்ல, உயர் விடுற ஆளு எங்க பண்ணாரு? எல்லா கட்சியும் மாறினாங்க. ஸோ இங்க நம்பிக்கை, அரசியல்ல நம்பிக்கைன்றது ரொம்ப உண்மை இல்லை. ஓகேவா, நம்ப முடியாது. அதனால தான் அரசியலில் தூங்கும்போது கூட காலாட்டிட்டு தூங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, செத்துட்டீங்கன்னு மாலை போட்டு அடுத்தவன் உள்ளே வந்து உட்கார பார்ப்பான் அப்படின்னு. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த பேரங்கள் நடக்கும், கண்டிப்பாக போகவும் செய்வாங்க, எழுதி வச்சுக்கோ. நீங்கள் 41 சீட்டுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி தான் ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. தாவேகா தரப்புலேருந்து ஒரு 40 பேரை மட்டும் பணையருக்கு கூப்பிட்டுருக்காங்களா, அதாவது ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட் அதிகமாக சான்சஸ் இருக்கவங்கள, அவங்கள வந்து கொஞ்சம் விழிப்பா இருங்க, எண்ணிக்கை அப்போ நீங்கள் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் போயிருக்காங்க சார். எப்படி சார் இருக்கும்? இல்லை, அவங்களுக்கு வந்திருக்க ரிப்போர்ட் பிரகாரம் அவங்க பார்க்குறாங்க. சரி, அந்த 40 பேர் யார் யார் லிஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். பட் ஒரு சில இடத்துல கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்களை கண்ட்ரோலில் வைக்கணும், சரியா? இது எப்படின்றத பார்க்கணும். எல்லாரும் இவர் சேப்பாக்கம் தொகுதி வேட்பாளர் மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு இவர் சேகர்பாபு எதிர்த்து நிற்கிற மாதிரி நிற்பாங்க. ஹார்பர் சாரி ஹார்பர் தொகுதி மாதிரி சேகர்பாபு எடுத்து ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீ நல்லா வேணாலும் மாறலாம். எம்எல்ஏ செலவு பரிசாக பண்ணலை யாருமே. எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ இதில் வந்து ஒரு சின்ன பையன் நின்று இருக்கிறான். நிற்கும் போதே சொல்லியிருக்காங்களாம், செலவுலாம் எதுவும் பண்ண தவிர நாங்கள் கொடுக்குற வண்டி இதெல்லாம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அந்த பையன் நின்று இருக்கிறான். இப்போ கால் பண்ணுறான் என் நண்பருக்கு. ஆனால் நான் ஏதோ ஜெயிச்சிற மாதிரி வருது நான் ரிப்போர்ட், எனக்கே தெரில. ஆனால் நம்ம என்னமோ ஜெயிக்கிற மாதிரி இருக்குது நான். ஸோ இப்படியே இருக்குது. இப்போ இவங்கள மாதிரி ஆட்களில் வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம். நீ இவங்களுக்கெல்லாம் 10 கோடி 20 கோடிலாம் அதிகம். சரி, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், அவன் போவான் போகலன்னு சொல்லலை. சப்போஸ் நான் தோத்துட்டா கூட அடுத்து எனக்கு தானே சீட்டுன்ற மைண்டில் இருக்கிறது சில பேர் இருக்கிறாங்க. பட் இப்படி இருக்குது. ஸோ நம்ம டிவிகேயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க எல்லாரையும் கண்காணிக்கிறதோ, இவங்களுக்கு குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தனியாக போடுறதுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதை தலைமை தான் அதை இனிமேல் அதை பார்த்துக்கணும் சார். ஆமாம் ஆமாம். இதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டும் ஒன்று ஸ்டாலின் எடப்பாடிக்கெலாம் போயிருக்குன்றாங்க. எதிர்கட்சி வாக்குகள் 3 சதவீதம் இருக்குது. திமுக சில கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்களா சார்? நமக்கு இருக்க வேண்டிய அந்த கோர் ஓட்டு இன்னமும் இருக்குன்னு தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க சார். இது நம்ம முதல்லேருந்து நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம், சொல்லிகிட்டு இருக்கோம். பட் அது வந்து திமுகவுக்கு அந்த ஓட்டு சரிவுன்றது என்ன பிலோ போனாலும் 26 28 கீழே போவாது இது வரைக்கும். அவங்க அதுதான் அவங்களுடைய கோரு ஸ்ட்ராங்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அதில் அந்த முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்துடும், கிறிஸ்டின்ஸ் ஓட்டு வந்துடும், இதெல்லாமே அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தல் நான் என்ன சொல்கிறேன், போலன்னு சொல்கிறது தப்பு. 43-45% கண்டிப்பாக வராது. நீ 40 கிலோ தான் கீழே தான், பிலோ தான் கண்டிப்பாக வரும். அதே அதிகமாக திமுக காரங்களில் வந்து மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி போயிருந்தால் அது இன்னும் பெருசாக இருக்கும். ஆனால் ஷார்ட்டாக ஓட் பேலன்சிங்கில் திமுகவுக்கு வந்து பிலோ 40 தான். நான் அசியூம் பண்ணுறது 35, 40 கிடையாது, 35. எதிர்கட்சியாக இருக்கவங்க 30, 32, 28 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நம்பர்ஸ் இதுதான் பிரியுன்றது நான் பார்க்குறேன். பட் இவங்க சொல்லிக்கிறது வந்து அவங்களுக்குள்ள சரி, களத்துக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் ரிப்போர்ட் கொடுக்கறதெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நேற்றும் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணேன். உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் எல்லாத்தையும் வாங்கி பார்த்ததில் இப்போ வரைக்குமே திமுக முன்னிலையில் தான் இருக்குது ஆட்சி அமைக்குன்றதில். அவங்க பிலோ 40 டிவிகேக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பிலோ 60 ஏடிஎம்கேக்கு இருக்குது. இதுதான் இப்போ இருக்க கலவரம் சொல்கிறது. பட் இது வந்து மக்களுடைய எழுச்சியை இது சொல்கிற முடியாது. அந்த உளவுத்துறை அதிகாரியே என்கிட்ட சொல்கிறாரு ஜென்ரலாக. இது ஆனால் இது என்ன வேணால் நடக்கலாங்க, அப்படியோ ஒரு எல்லாமே ஒரு அசம்ப்ஷன் தான் இப்போதைக்கு. நாங்கள் சர்வே பார்த்த வரைக்கும் இது. ஆனால் இது என்ன வேணால் மாறலாம். இப்போ எல்லாரும் ஓப்பனாக ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க. சில பேர் திமுக போட்டேன்னு சொல்லிட்டு கூட வேற எதற்காக போட்டிருக்கலாம். ஸோ இதுவும் நடக்கும். ஸோ பட் எங்களுக்கு தெரியல களம் எப்படி இருக்குன்னு. அதிமுக இன்னும் குறைவாகவும் போகலாம், திமுக இன்னும் குறையலாம், ஏறலாம், அதிமுக குறையவும் செய்யலாம். எப்படி வேணால் களம் இருக்குது. ஏன்னா இந்த களம்ன்றது நம்ம தமிழ்நாடு அரசியலில் சந்திக்காத ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம சொல்லலாம் சார். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு வாரம் தான், ஒரு வாரம் கூட இல்லை, இன்னும் 6 நாளில் ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாமே பிரித்து மேலாம் சார். நம்ம அதுக்கு உள்ளே இருக்க எல்லா டேட்டாஸும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.